இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ளட்டர் விஜெட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ளட்டர் விஜெட்ஸில் ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்துருப்போம். இப்போ வந்து ஸ்கஃபோல்ட், ஆப்பர் அண்ட் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் மெட்டனை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஃப்ளட்டர் விஜெட்ஸ்னால் என்னென்னு பார்த்துருப்போம். ஃப்ளட்டர் விஜெட்ஸ் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணி தான் ஒரு யூஐயே பில்ட் பண்ண முடியும். அது இல்லைனா நம்மளால் ஒரு யூஐ வந்து பில்ட் பண்ண முடியாது. அதோட இம்பார்ட்டன்ஸ்னால் அதான் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அதை எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். யூஐ வந்து டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கலாம், அனிமேட் பண்ணிக்கலாம். அதுக்கெலாம் வந்து ஃப்ளட்டர் விஜெட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம். டைப்ஸ்னால் ஸ்டேட்ஃபுல் விஜெட் அண்ட் ஸ்டேட்லெஸ் விஜெட்ஸ், அதை பற்றியும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். பார்க்கலாம், அந்த வீடியோஸ் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டாக நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கஃபோல்டு பற்றி பார்க்க போகிறோம். ஸ்கஃபோல்ட்னா என்னென்னா ஒரு ஆப்போட ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே நம்ம விஜெட்ஸ்லாம் பில்ட் பண்ணுறதுக்கு ஸ்கஃபோல்டு வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்குள்ளே வந்து ஆப் பார், ட்ராயர், ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன், என்ன விஜெட் வேணால் அதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர்னால் செட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கஃபோல்டு கூட அதான் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த பில்ட் ஃபங்க்ஷன் எழுதிட்டு அதுக்குள்ளே ஸ்கஃபோல்டு வந்து ரைட் பண்ணுவோம். அதில் ஆப் பார், பாடி ஃபுல்லாகவே இந்த ஸ்கஃபோல்டுக்குள்ளே தான் வரும். அப்புறம் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன், ஏதாச்சும் பட்டன்ஸ் இது ஃபுல்லாகவே ஸ்கஃபோல்டுக்குள்ளே. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாகவே ஸ்கஃபோல்டு தான். ஸ்கஃபோல்டுக்குள்ளே நம்ம வந்து என்ன வேணால் வச்சுக்கலாம், என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நம்ம வந்து ஸ்கஃபோல்டு யூஸ் பண்ணுறோம். அடுத்ததான் அந்த விஜெட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆப் பாரை பற்றி பார்க்க போகிறோம். ஆப் பார்னால் உங்களுக்கே தெரியும். இந்த ஆப் க்ரியேட் பண்ணோம், அதில் மேலே ஒரு இதில் இந்த ஆப் இல்லைன்னா ஸ்க்ரீனோட நேம் கொடுத்து வரும். மேக்ஸிமம் ஆப்ஸில் ஆப் பாரில் வந்து நம்ம என்னென்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா பேக்கு போகிறக்கு பட்டன், அப்புறம் அந்த ட்ராயர் ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஐக்கான் செட் பண்ணி அதில் டிஃப்ரெண்ட்டாக ஆக்ஷன்ஸ்லாம் செட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆப் பார் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அதில் வந்து பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிக்கலாம். அப்புறம் எலிவேஷன் பண்ணிக்கலாம், ஐக்கான்ஸ், அப்புறம் அதை வச்சு லே அவுட் வச்சு அதையும் ஒரு பாதி ஸ்க்ரீன் வரைக்கும் வர வச்சும் ஆப் பார் வந்து நம்ம நீட்டாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஆப் பார். இந்த ஆப்போட ஸ்டார்டிங்கில் மேலே யூஸ் பண்ணுறது ஆப் பார். இப்போ அந்த பேஜோட டைட்டில் வச்சுருக்காங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறோன்னா அதில் இன்ஸ்டாகிராம்னு மேலே இருக்குல்ல, இந்த மாதிரி அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ராயர் இதை கிளிக் பண்ணால் அது ஒன்று ஓப்பன் ஆகிற மாதிரி இதுங்க சைடில் காமிச்சிருக்காங்க. இது அதுலேயுமே ஆப் பார்லாம் வச்சுருக்காங்க. ஒன் செலக்டட், அப்புறம் லாக் அவுட் ஆப்ஷன், டெலீட், அப்புறம் மோர் ஆப்ஷன்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் அதில் வந்து ஐக்கான்ஸ் வச்சுருக்காங்க, 3 ஐக்கான். அதெல்லாம் கிளிக் பண்ணால் தனித்தனியாக ஒர்க் ஆகும். அதுக்காக அதெல்லாம் தனித்தனி ஐக்கான்ஸ்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஆப் பாரோட கோட் நம்ம ஸ்கஃபோல்ட்லேயே மேலே ஆப் பார்னு தனியாக செட் பண்ணி அதுக்குள்ளே எழுதுவோம். அதில் லீடிங் ஐக்கான் மெனு வச்சுருக்காங்க, பேஜ் டைட்டில், ஆக்ஷனு தொட்டால், ஐக்கான்ஸ் தொட்டால் என்னென்ன ஆகும் அதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஆப் பார்ஸ் வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அதில் வந்து வேரியஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம கலர்ஃபுல்லாகவும் வச்சுக்கலாம், எலிவேஷனாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் ஆப் பாரில் வந்து டிஃப்ரெண்டான இதெல்லாம் இருக்குது. இந்த கலர்ஸ் இதில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஆப் பாரை நீட்டாக செட் பண்ணி ஸ்டைல் பண்ணிக்கலாம். இந்த இதில் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற விட்ஜெட் என்னென்னா ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன். ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன்னா ரவுண்டாக ஒரு பட்டன் நம்ம வந்து செட் பண்ணுவோம். அது ரெக்டாங்கிள் ஷேப், ஸ்கொயர் ஷேப்பில் கூட வச்சுக்கலாம். அந்த பட்டனுக்குள்ளே ஒரு ஐக்கான் வச்சு நம்ம தேவையான ஆக்ஷன்ஸ் எது அதை வச்சு வந்து செட் பண்ணுவோம். இப்போ அடுத்து நம்ம வந்து ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன். ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் அந்த யூஐக்கு மேலே ஃப்ளோட் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து இப்போ நம்ம இங்கே சென்டரில் வச்சுக்கலாம், அந்த ஓரத்தில் வச்சுக்கலாம், டாப்பில் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு பொசிஷன்லாம் இருக்கும், அது நம்ம எங்கே வேணால் செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப்பில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் வச்சு அந்த நம்பர்ஸ்லாம் இன்க்ரிமெண்ட் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து நமக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அந்த செட் பண்ணிக்கலாம். அவங்க ஆடுங்கிற ஐக்கான் தான் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனோட இது. லொக்கேஷன் வந்து சென்டர் டாக்னு வச்சுருக்காங்க. சென்டர் டாக்னா கீழே சென்டர் டாக்கில் இருக்குது. நம்ம டாப்பில் வச்சுக்கலாம், சைடில் வச்சுக்கலாம்,
ரைட் சைடில் வச்சுக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் கலர், அதுக்கு பேக்ரவுண்ட் கலர், கலர்லாம் செட் பண்ணிக்கலாம். செட் ஸ்டேட் இருக்குது. அப்புறம் உள்ளே இருக்க ஐக்கான் நம்ம வந்து வேணுங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்கஃபோல்டு ஆப் வர ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் மட்டுமே வச்சு நம்ம ஒரு ஆப் மாதிரி க்ரியேட் பண்ணலாம். ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக இருக்கும். நம்ம வெப்சைட்டில் நார்மல் ஆப், ஒரு இன்க்ரிமெண்ட்டு கவுண்ட்ரு அந்த மாதிரி ஆப். நம்ம ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் ரன் பண்ணாலே ஸ்டார்டிங் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணாலே அதுதான் நமக்கு வந்து காமிக்கும். நம்ம அந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் செஞ்சுக்கலாம். ஸ்கஃபோல்டு வந்து மெயினாக ஃபுல் யூஐ இது பண்ணுறதுக்காக ஸ்கஃபோல்டு யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் வச்சு நீட்டாக ஒரு ஆப் க்ரியேட் பண்ணி டிசைன் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.